Good morning guys. Today we are going to discuss about production function. Okay, so production function நான் வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட்டை தான் நம்ம ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னும் கிளியராக சொல்லணும்னா நம்ம எவ்வளோ இன்புட் எடுத்தால் நமக்கு அதுக்கு எவ்வளோ அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்குறது தான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே இன்புட்னா என்னென்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்னென்ன? லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் இல்லையா? ஸோ நம்ம வந்து லைக் இவ்வளோ லேண்டில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் அண்டு இத்தனை லேபரை வச்சு நம்ம எந்த ஆர்கனைசேஷன் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குவான்டிட்டி இருக்கும்ல, ஒவ்வொரு யூனிட்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன யூனிட்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ வந்து அவுட்புட் கிடைக்கிது அதுலேருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெஃபினேஷன் இப்போ படிங்க புரியும். ஸோ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் among the units of factors of production, that is inputs, and the resultant quantity of good produced, that is output. Okay, so how much inputs we are taking in order to get the resultant output, resultant good produced. Okay, so that is called as production function. So production function na relationship among the units of factors of production. Factors of production are land, labor, capital and organization. So நம்ம எவ்வளோ யூனிட்ஸில் நம்ம வந்து எல்லா ஃபேக்டர்ஸையும் எடுத்திருக்கோம் அண்ட் அது எடுத்ததுனால நமக்கு எவ்வளோ அவுட்புட் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ். அண்ட் ஜார்ஜ் ஜே ஸ்டிக்லர் எப்படி வந்து ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பாருங்கள். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவ் சர்வீசஸ் பர் யூனிட் ஆஃப் டைம் அண்ட் அவுட்புட் ஆஃப் ப்ராடக்ட் பர் யூனிட் ஆஃப் டைம். ஸோ இவர் வந்து டைம் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எவ்வளோ இன்புட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்புட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் டைமில் எவ்வளோ இன்புட்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த இன்புட்ஸ்க்கு எவ்வளோ அவுட்புட் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறது ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு அவரோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் மே பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் Q is equals to F of NLKT. Okay, so where Q வந்து quantity of output, N land, labor, N land and L is labor and K is capital and T is technology. So depending on the efficiency of the producer, this production varies. Okay, so ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் ஒவ்வொரு எஃபிஷியன்சி இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து சேம் எஃபிஷியன்சி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எஃபிஷியன்சினா அந்த கெப்பாசிட்டி, அந்த கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் வில் பி பேஸ்ட் அப்பான் த ப்ரொடியூசர். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க? க்யூனா என்ன? குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். ஸோ எவ்வளோ அவுட்புட் கிடைக்கிது. இன்புட்ஸ் எல்லாம் என்ன? NLKT. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன். அண்ட் ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன், லாங் ரன் ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு டெஃபினேஷன் என்னென்னு புரிஞ்சிருக்கும், அதோட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வந்து ப்ரொடக்ஷனில் லாங் ரன், ஷார்ட் ரன்னு நமக்கு வந்து வேரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஷார்ட் ரன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஷார்ட் ரன் இஸ் த பீரியட் வேர் இன்புட்ஸ் ஆர் வேரியபிள் while others are fixed. Okay, another feature is that firms do not enter the industry and existing firms may not leave the industry அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஷார்ட் லேண்டில் வந்து இன்புட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இன்புட்ஸ் எல்லாம் இங்கே என்னென்ன? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். அது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் அனதர் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லேண்டில் எந்த ஒரு ஃபேர்ம்னா என்ன? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் தான் ஃபேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு சின்ன பிஸ்னஸ் ஹோல்டர்ஸ்க்கும் பெரிய இண்டஸ்ட்ரீஸில் என்டர் ஆக மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க ஃபேர்மு அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அதுதான் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்ன? எல்லா இன்புட்ஸுமே வேரி ஆகிட்டே இருக்கும். அண்ட் அனதர் ஃபியூச்சர் இஸ் firms do not enter the industry and firms ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கிற ஃபர்ம்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து லீவ் ஆக மாட்டாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் த அபவுட் ஷார்ட் ரன். லாங் ரன் வந்து ஆப்போசிட் டு ஷார்ட் ரன். இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் these firms enters the industry
and existing firms may leave the industry. Okay, so that is about long run. So in general, production function may be classified into two: short run production function as illustrated as law of variable proportions, and long run production function as explained as law of returns to scale. Okay, so short run production function தான் லா எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரப்போர்ஷன்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டு நம்ம ஒன் பை ஒன் வந்து கிளியராக படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லா ஆஃப் வேரியபிள் ப்ரப்போர்ஷன். ஸோ திஸ் law states that if all other factors are fixed and one input is varied in the short run, the total output will increase at increasing rate at first instant and constant at a point and eventually decreases. So marginal product will become negative அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த டெஃபினிஷன் வந்து நமக்கு அந்த டயக்ராம் வச்சு படிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் எக்ஸப்ட் ஒன். ஓகேவா? இப்போ லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் இன்புட்டை எடுத்திருக்கோம் இல்லையா? இதில் வந்து லேண்டை மட்டும் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு மீதி ரிமைனிங் 3 இன்புட்ஸ் வந்து வேரி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஸோ இங்கே வந்து ஒன்லி ஒன் புட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ லேண்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், மித்த 3 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில், அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அண்ட் தென் லாஸ்ட்டாக என்ன ஆகும் அவுட்புட்டு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ மார்ஜினல் ப்ராடக்ட் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும் அட் லாஸ்ட். ஓகே, ஸோ அதுதான் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன். லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்னா ஒன்றும் இல்லை. So law of variable proportion like only one input will be varying and remaining 3 inputs will be fixed. Okay, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவுட்புட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இன்க்ரீஸ் ஆகும், செகண்ட் ஸ்டேஜில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அண்ட் தேர்ட் ஸ்டேஜில் எவென்ச்சுவலி டிக்ரீஸிங். ஓகே, ஸோ மார்ஜினல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே ஜி ஸ்ட்ரிக்லர் வந்து அவரோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஆஸ் ஈக்குவல் இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃப் ஒன் இன்புட் ஆர் ஆடட், த இன்புட்ஸ் ஆஃப் அதர் ப்ரொடக்டிவ் சர்வீசஸ் பீயிங் ஹெல்ட் கான்ஸ்டன்ட். பியாண்ட் a certain point, the resulting increments of product will decrease. ஸோ the marginal product will diminish அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே டெஃபினேஷன் தான் அவர் இதில் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு இன்புட்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலாக வந்து இன்க்ரிமெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அண்ட் ஆட் பண்ணுவோம், அண்ட் இன்புட்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவ் சர்வீசஸ் பீயிங் ஹெல்டு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ப்ரொடக்டிவ் அண்ட் தென் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், லேட்டர் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஹிஸ் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் த டெஃபினேஷன், பட் த மீனிங் இஸ் சேம். ஓகே, ஸோ இங்கே அசம்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா only one factor is variable while others held constant அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன் படித்த மாதிரி ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், லைக் வேரியபிளாக இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மித்த 3யும் என்ன ஆகும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட் அசம்ஷன். செகண்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர் ஆர் ஹோமோஜீனியஸ். ஸோ ஹோமோஜீனியஸ்னால் என்ன? சேம், எல்லா எல்லா யூனிட்ஸும் எல்லா யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர் என்ன? சேஞ்ச் ஆகிட்டே இருக்க ஃபேக்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ த ப்ராடக்ட் இஸ் மெஷர்ட் இன் ஃபிசிக்கல் யூனிட்ஸ். ஆப்வியஸ்லி நமக்கு வந்து இன்புட்ஸ் எல்லாமே ஃபிசிக்கல் யூனிட்ஸில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் அசம்ஷன் இஸ் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து சேம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, method of technology will not be changed. Okay, so that is the assumption. The final one is there is no change in the price of product. Okay, product oda price la vandu change irukadu appdin solranga. So these are the few assumptions that are made. And coming to total product, so total product definition enna appdin pathina,